ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்ம கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு சில நேரங்களில் சந்தேகம் வரும். எல்லாமே தோல்வியாக இருக்கே, எதுவுமே கரெக்டாக போகலையே, ரொம்ப போர் அடிக்குது, இது என்னடா இப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் வரும்பொழுதுலாம் அட இதெல்லாம் விட்டுறலாமா, இது கரெக்டாக வராது நமக்கு அப்படின்னு எண்ணங்கள் கூட வரும். ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம கோட்டெல்லாம் அழிச்சிட்டு திருப்பி மீண்டும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்போம். ஸ்டார்டிங் ஓவர் இன் த ரைட் டைரக்ஷன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தோணும். இது கரெக்டாக போகலை, இதை மாற்றி அமைப்பது எப்படி? எதுவானாலும் இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் படிப்பாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம். இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் மீண்டும் ஆரம்பித்தல், ஸ்டார்டிங் ஓவர் எப்படி பண்ணுறது? ஒரு நியூ பிகினிங், ஒரு பாசிட்டிவான நம்மளை மூவ் ஃபார்வர்ட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு நியூ பிகினிங்கை நம்ம தொடங்குவது எப்படி? ஸோ அதை தான் இந்த எபிசோடில் நீங்களும் கேட்க போகிறீங்க. த ரூல்ஸ் ஃபார் டேர்னிங் லைஃப் எண்டிங்ஸ் இன்டு நியூ பிகினிங்ஸ். உங்களுடைய முடிவுகள் எல்லாத்தையும் தொடக்கமாக மாற்றுவது எப்படி? சந்தோஷமாக, நிம்மதியாக, வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு நியூ பிகினிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவது? அதை பற்றி தான் இந்த எபிசோடில் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய மெசேஜஸ் எல்லாமே, உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்புங்க. ரொம்ப ஆர்வமாகவே காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களோட பேசுவதற்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட 200th எபிசோடு கான்டெஸ்ட்டில் பங்கு பெற மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏன் இந்த பாட்காஸ்ட் பிடிக்கும் அப்படின்ற கருத்தை RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. உங்களுக்கான பரிசுகளை நீங்கள் வில்லுங்க. ஆல்ரைட், நம்ம சீக்கிரமே நம்மளுடைய எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா நம்மளுடைய தோழி ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் பாட்காஸ்ட் ஆரம்பித்து அது உள்ளே போகிறதுக்குள்ளே 4 நிமிஷம் ஆகிடுது அப்படின்ற மாதிரி. இல்லை, இன்றைக்கி 2 நிமிஷத்தில் உள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோன்னா டிப்ஸ் எபிசோட். எப்பவுமே ஒரு குட்டி ஸ்டோரி எபிசோட், டிப்ஸ் எபிசோட் பார்ப்போம். இந்த குட்டி ஸ்டோரி எபிசோட் போன வாரம் பார்த்தோம். இப்போ டிப்ஸ் எபிசோட். எவ்ரி நியூ பிகினிங் கம்ஸ் ஃப்ரம் சம் அதர் பிகினிங்ஸ் இன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு புது மாற்றத்தையும் ஒரு புது வாழ்க்கையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எல்லாமே ஒரு முடிவுலேருந்து தான் ஆரம்பிக்கும். முடிவுலேருந்தானே தொடக்கமே இருக்கும். தொடக்கம் இருந்திருக்கலாம், ஒரு புதியதான தொடக்கம், நம்ம பார்க்காத ஒரு தொடக்கத்தை ஆரம்பிப்பது ரொம்ப எளிதாக இருக்கலாம். ஆனால் அதில் வெற்றிகரமாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணி வெற்றி அடைவது என்பது ஒரு சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம கரெக்டான பாதையில் போகிறோமா, கரெக்டான பாதையில் போகலையா, நமக்கு இது கரெக்டாக வராது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நிறையா நேரங்களில் நம்ம நல்லாவே தான் ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்போயே ஓடும் போதே நம்மளுக்கு ஒரு சோர்வு, ஓடும் போதே ஒரு ஒரு ஸ்லாகினஸ் சொல்லுவாங்க, கரெக்டாக வராது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தோணும். அப்போ ஒரு புதிய பிகினிங், திருப்பி புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு காலையில் எந்திரிச்சு ஒரு சந்தோஷமான விஷயங்களை படிப்பது, சந்தோஷமான விஷயங்களை கேட்பது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி தாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய இந்த டிப்ஸ் என்னென்ன, எப்படி ஒரு ஒரு தோல்விகளை அதிகமாக இருந்து இல்லை இதனால் முடியவே முடியாது அப்படின்னு ஏதோ ஒரு செயல்களில் நீங்கள் கைவிட நினைக்கக்கூடிய செயல்களை திருப்பி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவது, இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய படிப்பில் ஆரம்பித்து, உறவுகளில் ஆரம்பித்து, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களுக்குமே இது பொருந்தும். ஃபஸ்ட் பார்த்தோன்னா, லெட் த திங்ஸ் யூ கேனாட் கண்ட்ரோல், லெட் த திங்ஸ் யூ கேனாட் கண்ட்ரோல் கோ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கையில் இல்லாத விஷயத்தை பற்றி எதுக்குப்பா கவலைப்படணும், நான் இந்த விஷயத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு ஒரு சில கோட்பாடுகள் இருக்குது. அதை தவிர நம்மளால் முடியாத விஷயத்தை எப்படி மாற்றி அமைப்பது? சில விஷயங்களை நம்ம மாற்றி அமைக்கவே முடியாது. சேஃபாக காரில் போகலாம், அது நம்மளால் முடியும். ஆனால் அந்த காரு கரெக்டாக ஓட்டணும், அதுவும் நம்மளால் முடியும். ஆனால் இன்னொருத்தர் நம்மளோட இடிக்கிறான்றது நம்ம கண்ட்ரோலே கிடையாதுங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நிறையா நிகழ்வுகளும். நம்ம கரெக்டாக போயிட்டுருப்போம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் படித்து பரீட்சை எழுதி முடிச்சாச்சு, அதில் வரக்கூடிய மார்க்குகளும் நீங்கள் எழுதுனதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஆனால்
நீங்கள் சரியாக படிக்கலை, ஆனால் இருந்தாலும் எனக்கு நான் மார்க் வரணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நிற்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. ஸோ அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் திங்ஸ் எப்போவுமே ஹேப்பன் பண்ணணும், கரெக்டாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தப்பே கிடையாது. கண்டிப்பாக நினைக்கணும். ஏன்னா பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு பாசிட்டிவ் அவுட்கம்மை கண்டிப்பாக கொடுக்கும். பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஹர்ட் பண்ணுது, உங்களுக்கு இது கரெக்டாக இல்லை அப்படின்னு தோணும்போது ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு சில கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணி அங்கேயே நிற்காதீங்க அப்படின்றதான் கருத்து. இரண்டாவது பார்த்தோன்னா அக்செப்ட் அண்ட் எம்பேரஸ் ரியாலிட்டி. ஸோ லைஃப் வந்து எப்போவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு நடப்பது, உங்களுக்காக நடப்பது, எல்லாமே உங்களுக்காக மட்டுமல்ல. ஒரு சில நேரங்களில் எல்லாமே வெற்றிகள் அமையும், ஒரு சில நேரங்களில் தோல்விகள் அமையும். ஆனால் எல்லாமே ஏன் எனக்கு நடக்குது அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கக்கூடாது. நம்ம என்ன விதைக்கிறோமோ அது அறுவடை செய்வோம். ஒரு சில நேரங்களில் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போகும், அது ஓகே. அது ஒரு சில நேரங்கள்ன்றது ஒரு 1% அப்படி தான் லைஃப்பில் இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் என்னத்தெல்லாம் அதெல்லாம் நீங்கள் இழக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மாறும். அது ஒரு நம்பிக்கையில் நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ நம்ம தோல்வி அடையும் போது, நம்மளுக்கு லைஃபு கஷ்டமாக இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டம்தான், அதை உடனே அக்செப்ட் பண்ணிட முடியாது. அப்போ நம்மளுடைய லைஃப்பை திருப்பி ரீஜாய்ஸ் பண்ணுறது, எப்படி நம்ம கரெக்டான சாய்ஸ் எடுத்து திருப்பி வாழ்க்கையை கொண்டு வருவது அப்படின்றத அக்செப்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். இதுதான் வாழ்க்கை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதை விட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மூணாவது சேஞ்ச் யுவர் மைண்ட். சேஞ்ச் இஸ் லைக் எ ப்ரீத்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வாழ்க்கை மாற்றம் என்பது மட்டுமே நிலையானது அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்குது. ஸோ மாற்றம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே பாசிட்டிவ் சேஞ்சாக இருந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷம். நெகட்டிவ் சேஞ்சஸ் எப்பயுமே கொடுக்கக்கூடாது. ஸோ எப்பயுமே ப்ரிப்பேர் ஃபார் ப்ரோக்ரஸ் அண்ட் த நியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்னோன், அன்ஃபார்ச்சுனேட் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடுங்க. ஸோ நம்மளுடைய வளர்ச்சி நம்ம சேஞ்சை தாண்டி தான் நடக்கும். நான் மாறவே மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்க முடியாது. நம்ம வெற்றிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி தான் ஆகணும். ஓகே, நான் 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் அப்படின்னு டைட்டாக ஸ்ட்ரிக்டாக உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு அந்த அழகை ரசித்து உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய வெற்றிக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஹார்ட் ஒர்க் நான் பண்ணவே மாட்டேன், நல்லா நான் வசதியாக இருக்கணும், ஜாலியாக தூங்கணும், நல்லா சாப்பிடணும், எதை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா ஒரு சில விஷயங்களை நம்ம வருத்திக்காமல் நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ அதெல்லாம் தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தோன்னா ஹோல்ட் டைட் டு த குட் திங்ஸ். ஸோ லைஃப் நிறைய நேரங்களில் கஷ்டங்களை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. நிறையா கசப்பான உணர்வுகளை வாய்ப்பு இருக்குது. கசப்பான ஃபீலிங்ஸ், கசப்பான எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அப்படியே தொங்கக்கூடாது. எனக்கு மட்டுமே எல்லாம் தோல்விகள் இருக்குது, என்னோட வாழ்க்கை நடந்து விட்டது, நான் ஏன், எனக்கு ஏன் அப்படின்ற கேள்வியை விட்டுட்டு ஓகே வந்துருச்சு பரவாயில்ல, பட் ஆனால் எனக்கு நல்லது நடந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷங்களும் நடந்திருக்கு, அதை நான் ஏன் எடுத்துக்கக்கூடாது, மனசில் நினச்சிக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச மாதிரி. ஸோ எப்போவுமே ஹாப்பியாக திங்க் பண்ணுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு நாளில் உங்களுக்கு சோர்வுகள், தூக்கங்கள் மட்டுமே நடக்காது, ஒரு நல்ல விஷயமும் நடக்கும். அந்த விஷயத்தை பிடிச்சிட்டு அப்படி எடுத்து போயிடணும். பாசிட்டிவ் திங்கிங்கை நம்ம மனசில் ஹோல்ட் பண்ணிக்கணும். அது நம்மளுக்கு அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு சேர்க்கும். அடுத்து பார்த்தோன்னா ரெஸ்ட் அண்ட் ரீக்ரூப்னு சொல்லுவாங்க. ஸோ தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வுகள் எல்லாருக்குள்ளே இருக்கும். ஆனால் தொடர்ந்த ஓட்டம் ஒரு சில நேரங்களில் நமக்கு உடலுக்கும் மனதிற்கும் ஒரு தேவையான ரெஸ்ட்டும் தேவை. அப்போ என்னென்னா அந்த இடத்துல லைட்டாக ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுத்து திருப்பி ஆரம்பிக்கணும். ஸோ ஸ்ட்ரென்த் இஸ் அபவுட் சூஸிங் யுவர் பாத், லிவிங் வித் கான்சிக்வன்சஸ் அண்ட் லேர்னிங் த வே ஆன் தி வே. சூப்பராக சொன்னாங்கல்ல. உங்களுடைய பலம் என்பது என்னென்னா உங்களுடைய பாதையில் நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அடுத்து உங்களுடைய அந்த ஜேர்னியில் எப்படி லேர்ன் பண்ண போகிறீங்க. இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எப்போவுமே கரெக்டாக பெஸ்ட்டாக கொடுத்துட்ருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனால் தொடர்ந்த ஓட்டமும் தொடர்ந்து அயராத ஒரு விடாமுயற்சியும் ஒரு சில நேரங்களில் ஒரு சோர்வை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்ச நேரத்துக்கு கேப் பண்ணணும். ஒரு சின்ன நேப், ஒரு சின்ன ஸ்லீப், ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன், இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் திருப்பி ஒரு நியூ பிகினிங் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மைண்டுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். திருப்பி ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டேக் நெசசரி சான்சஸ்.
ஸோ பெரிய பெரிய மாற்றங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம சான்சஸை அக்செப்ட் பண்ணும்போது. சில டைம் அது பயமாக இருக்கும், அந்த சான்ஸ் எடுக்கிறதுக்கு. ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும், ஐயோ இதெல்லாம் என்னால் முடியவே முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுதெல்லாம் ஒரு பயம் உருவாகும் மனசுக்குள்ளே. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுடைய அந்த பயத்தை போக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணணும். ஸோ எப்போவுமே அந்த பயம் உங்களை ஸ்டாப் பண்ண விட்டுறாதீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சான்சஸ் வருது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னா அதை எடுத்து அதில் நீங்கள் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படிலாம் பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம அறியாமலே நம்ம மோட்டிவேட்டட் ஆகும். அதுதான் இது மீனிங். அடுத்து பார்த்தோம்னா 7th பாயிண்ட், கீப் கிளைம்பிங். ஸோ யாருமே இந்த உயரம் இவ்வளோ தான், வாழ்க்கையில் அந்த உயரத்தை அடைந்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது, இருக்காது. அது மாதிரி இலக்குகளும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபடும். ஒவ்வொருத்தர் பெர்ஸ்பெக்டிவ் வேறு. எனக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் எனக்கு பிடிக்கும், இதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணுவாங்க. ஆனால் அதை ரீச் பண்ண பின்னாடி அதோட இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். அதே மாதிரி தான் எவ்ரி பர்சன் ஹூ இஸ் அட் த டாப் ஆஃப் த மவுண்டைன் டிட் நாட் ஃபால் தேர் ஃப்ரம் த ஸ்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே ஸ்ட்ராங்கராக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அடைவதற்கு எவ்ரிடே நீங்கள் கிளைம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ மூவ் ஆகாமல் இருக்கிறது தான் தப்பு. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு சிம்பிள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க கூட அது வெற்றியின் நகர்வு தான். அதனால் நீங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நியூ பிகினிங் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ 8th பாயிண்ட் பார்த்தோன்னா, கிவ் யுவர் செல்ஃப் கிரெடிட் ஃபார் த லெசன்ஸ் லேர்ன்டு. சில நேரங்களில் தோல்விகள் இருக்குங்க, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும். நம்மளை நிறைய பேர் கஷ்டப்படுத்துவாங்க, நம்மளை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்காக நம்ம ஒரே இடத்துல நிற்க முடியாது. ஸோ அந்த தோல்விகளுக்காகவும் இல்லை அந்த தோல்விகளிலிருந்து லேர்ன் பண்ணதுக்காகவும் உங்களுக்கு நீங்களே பாராட்டிக்கணும். செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நான் தோத்துட்டேனே, ஐயோ என்னால் தான் அது காரணம், நான் கரெக்டாக இல்லை, இது என்னோடய பிரச்சனை அப்படி சொல்லிட்டு உங்களே நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் நேற்றுக்கு இருந்தவங்க நீங்கள் கிடையாது. போன மாதம் இருந்த மனு நீங்கள் கிடையாது, நான் கிடையாது. நீங்கள் உங்கள் பேர் நண்பா நண்பி, நீங்கள் கிடையாது. ஸோ போன வருஷம் இருந்த நண்பா நண்பி இந்த வருஷம் கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம், ஒரு ஏற்றம், முன்னேற்றம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை ஏற்றுக்கிட்டு அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களை நீங்களே பாராட்டிக்கணும், உங்களை ப்ளேம் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அப்ரிஷியேட் ஹவ் எவ்ரி ஸ்டெப் இஸ் நெசசரி. ஸோ எல்லாமே 100% லைஃப்பில் ராங்காக போகாதுங்க. எல்லா ஸ்டெப்லேயுமே ஒரு லேர்னிங் இருக்கும். அந்த லேர்னிங்லேருந்து ஒரு சின்ன முன்னேற்றம் இருக்கும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ எப்போவுமே ஒரு கரெக்டான விஷயங்களை, நல்லதை எடுத்துக்கணும். ஒரு தவறான நிகழ்வுகள் நிகழும்போது கூட அதில் நல்லது விஷயத்தை எடுத்துக்கிட்டு நல்ல தகவல்களையும் நல்ல லேர்னிங்ஸையும் கற்றுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு 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 முன்னேற்ற கருத்துக்களை மனசில் வச்சுட்டு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நியூ பிகினிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஸ்டிக் டு தட் நியூ பிகினிங். அந்த நியூ பிகினிங் நியூ சக்ஸஸாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்பவே வாழ்க்கை வேகாக போயிட்டுருக்கு, எனக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னு ஒரு டயர்டாக இருக்கும்போது இந்த உணர்வுகள், இந்த தாட்லாம் உங்களை உந்தி செல்லும் அப்படின்றதுல நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது. என்ன நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கவலையே படாதீங்க நண்பா நண்பி. உங்கள் வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக, சூப்பராக அமையும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அடுத்த வாரம் குட்டி ஸ்டோரி எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நீங்கள் எந்த ப்ராட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க. ஆப்பிள் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணிங்கன்னா உங்கள் 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நிறைய நண்பர்களை ரீச் பண்ணுவதற்கு. இது முழுக்க உங்களுக்காக நான் ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் எனக்கு கிடைப்பது உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய புன்னகை மட்டும்தான். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் RJ1__ இன்ஸ்டாகிராம் பேஜில் அனுப்புங்க. 200 எபிசோட் கான்டெஸ்ட்டில் பங்கேற்கணும் அப்படின்னு நீங்கள் பரிசுகளை அல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா RJ1__ பாட்காஸ்ட்டில் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் எழுதி அனுப்புங்க. அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ண அது வரைக்கும் உங்களுக்கு வருவது RJ மனோ. நீங்கள் கேட்டுருக்கீங்க RJ1 தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பா நண்பி. பாய் பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே
என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.